பாரம்பரிய அரிசி சொன்னாலே மருத்துவ குணங்கள் தான் அப்படின்ற விஷயத்தை தாண்டி பாரம்பரிய அரிசியோடைய இன்ன பிற சிறப்பியல்புகள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? மருத்துவ குணங்கள் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய அரிசியில் மருத்துவ குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சில ரகசியங்கள் புரிந்து கிடைக்கின்றன. இயற்கை விவசாயத்தில் விளைந்தது என்பதை மட்டும் வைத்து நாம் ஒரு பாரம்பரிய அரிசி அதோடைய தொடர்புடைய அனைத்து சிறப்புகளையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கை விவசாயம் என்பது பாரம்பரிய அரிசியோட பாரம்பரிய நிறுவனங்களோட வளர்ச்சியில ஒரு அங்கம் தான். பாரம்பரிய நெல் அப்படின்னு சொன்னாலே விதையில் இருந்து துவக்கப்பட வேண்டும். பாரம்பரிய மரபு அறிவியல் படி பட்டம் பருவம் தவறாமல் விதை முளைப்பு மன அழுத்தம் இல்லாமல் இந்த விதைகள் முளைக்கப்பட வேண்டும். சரியான பட்டத்திலும் சரியான பருவத்திலும் அந்த விதைகள் பாரம்பரிய நெல் ரகங்கள் வளர்க்கப்பட வேண்டும். இடம் சார்ந்த, நீர் சார்ந்து, மண் சார்ந்து, தட்பவெப்ப நிலைகள் சார்ந்து, போட்டோ சென்சிட்டிவ் என்று சொல்வார்கள், அவைகள் வளர்க்கப்பட வேண்டும். பின்பு முறையாக அறுவடை செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் முழுவதுமாக வெளிப்படும். இயற்கை விவசாயம் என்பது அந்த நெல் ரகங்களை வளர்ப்பதற்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் பூச்சி விரட்டிகளுக்கான ஒரு எலிமெண்ட், ஒரு அங்கம் மட்டுமே. நண்பர்களே, பாரம்பரிய அரிசி என்று நீங்கள் கையில் எடுத்தால் அதன் ஒட்டுமொத்த பூர்வீகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முனைப்புடன் செயல்படுங்கள். ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு.